நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படிய வாழ்தல் வீரம் அப்படின்னு எங்க தலையை சொல்லி கொடுத்துக்கிறார். அண்ணா சிறை உண்ணாவிரதத்தை பங்கேற்ற அத்தனை பேரும் RSS கைகுலிகளாக இருந்தார்கள், நம்ம கண்முன்னே இருக்கிறாங்க. நெய்வேலியில கைது பண்ணி வண்டியில ஏற்றி அதே வண்டியில ஏற்றிட்டு வராங்க. அதை நடுவில் வரும்போதே என்ன நடந்துச்சு ஏதோ நினைச்சல யாரு கைது பண்ணி கூட்டு வந்தாரோ இன்னைக்கு அவரே அவர் கட்சியிருக்கிறார். அவருடைய தைரியத்தை ஒண்ணு பாருங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே அந்த மேடையில் வைத்துக் கொண்டே விமர்சனம் செய்தவர் ரஜினிகாந்த் இருக்கலாம். எம்ஜிஆரோட விஜய் ஒரு துளி கூட நீங்க ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் எடுத்துக்கொண்டு வேலையில ஈஸ்வரன் போன்ற ஆட்கள்லாம் அதை ஆதரிச்சா நீ சாதி புத்தி உள்ளவனா இல்லையா? நீ தேர்தல் காலத்துக்கு வர இங்க இருந்து சிங்கப்பூர் மலேசியா போய் அங்க சாதி கலவரத்தை தூண்டி விட்டு வர திமிர் இருந்தா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவியா? வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அண்ட் ரிசல்ட் டேட்டையும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தேர்தல் களம் இனி வரும் நாட்கள்ல சூடு பிடிக்கதான் கண்டிப்பா செய்யும். சோ தொடர்ந்து பேசலாம். இனி வரும் நாட்கள தேர்தலின் அடிப்படையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதை தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்த திரு பகல்வன் அவர்கள். ஐயாவை சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல. இப்ப தொகுதி பங்கீடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்பார்த்தது கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு செய்தியே வந்திருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கூட தோழமை கட்சிகளை வஞ்சிக்கும் திமுக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு தொகுதி பங்கீடு கொடுக்கறதுல ஏதாவது முன்ன பின்ன பண்ணியிருக்கிறாங்களா? ஏன் இதை அங்கங்க சொல்லிட்டு வராங்க? நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற மக்கள் முதல் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. சரி, கூட்டணியில் முரண்கள் வருவது என்பது இயல்பு. கேட்கக்கூடிய கூட்டணி வழிநடத்தக்கூடிய தலைமை அதை சீராய்ந்து ஆராய்ந்து பகுத்தளிப்பது அவங்களுடைய பெரிய கடமையாக இருந்தாலும் அவங்களுக்கும் பெரிய சிக்கல் இருக்கு அதுல. ஆனால் நாம இப்ப கூட்டணி கட்சியில நாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் பயணிக்கிறோம். தொடர்ச்சியான அவங்களுடைய நிலைப்பாட்டில் முரண் இருந்தாலும் அதை நாங்கள் சரி செய்கின்ற இடத்தில் அதற்காக ஊற்ற துணையா நின்று பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு துணையாக நின்று இருக்கிறோம். அப்போ எங்கள் மீது கூட பல விமர்சனங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் அவங்களை சார்ந்து பேசுறீங்க, அவங்க என்னென்ன வசைப்பாடு படிப்போ அவ்வளவு வசைப்பாடுகளும் நாங்கள் தாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தேர்தல் களம் என்பது மாறுபட்ட முரணை தாங்கி கொண்டிருப்பது, மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அந்த பொறுப்பு தான் நமக்கு மேலோங்கி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக என்கிற மிகப்பெரிய திமிங்கலம் இங்கே விழுங்குவதற்கு திட்டமிட்டு வலை விரித்து வைத்திருக்கிறது. இப்போ நம்ம கூட்டணிக்குள்ள முரண்பட்டு வெளியே போகலாம், அல்லது எங்களுக்கு போகிற இடத்தில் பெரிய எண்ணிக்கையை கூடுதலாக தரக்கூடிய இடங்கள் இருக்கிறது, அதுக்கான களங்களும் இருக்கிறது. சரி, ஆனால் அவர்கள் பின்னாடி யார் இருக்கிறாங்க நாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி சனாதன சங்கிகள் பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலை. இங்க 2 பெருங்கட்சி, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுக மட்டுமே இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற இடத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்கிறது. அதில் அதிமுக பார்த்தீங்கன்னா சுத்தமா அதுல விழுந்து போய் அந்த பாதாள இதுல அந்த சரிவு மண்ணுல விழுந்து சகதியில விழுந்து உள்ளே போயிடுவாங்க. தலைமட்டம் தான் இருக்கு இப்போ. அந்த அளவுக்கு அவங்க உள்ள மாட்டி சிக்கி இருக்கிறாங்க. அப்போ நாமளும் போய் அதுக்குள்ளே விழுது நம்மளையும் விழுங்கி பேசக்கூடியவரோட குரல் வழியை நசுக்கி இந்த மக்களுக்கு காக்க வேண்டிய வந்தவங்க நாம அதோடு போய் அடங்கிவிடக் கூடாதுன்றதுனால இந்த எண்ணிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மக்களை காக்க வேண்டும். இவர்களை விரட்டுவதற்கு நம்மை விட வேற ஆட்கள் இல்லை. அதனால் இவரோடு நின்று அவர்களை எதிர்கொள்ள வேண்டியது. ஏன்னு கேட்டா எதிர்ப்பதற்கு இவங்க முன்ன வராங்க. அப்ப அவங்களும் நம்ம துணையா இருக்கு. வருங்கால சங்கதியை நினைத்துதான் இந்த கூட்டணியோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய சூழல். ஏன்னா இப்போ தேர்தல் நேரத்துல வேக வேகமா அணி மாறி இருக்கிற தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. தோழமை கட்சியா அண்ணன் தம்பியா விசிகா திமுகவோட அப்படி இணைந்து இசைந்து
பின்தங்கி அவங்க பண்றதுக்கெல்லாம் சரின்ட்டும் அவங்களோட உறுதுணையாவும் இருக்கிறாங்க. நமக்கு 6 சீட்டு 7 சீட்டுன்னும் போது கொஞ்சம் வந்து நெருடலா பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய சொந்த ஒப்பீனியன், என்னோட சொந்த கருத்தை சொல்றேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் வந்து அதிமுக கூட்டணியில் எதிர்கட்சி தலைவராக கூட ஆனார். அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள், அதன் பிறகு அவர் இறப்பு என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பம் சோர்ந்து அதுக்குள்ளாக உழல்கின்ற நிலை இருக்கு. அப்போ அவங்கள தூக்கி விடுற இடமா நம்ம பார்த்துக்கலாமே, அவங்கள தூக்கி விடுற மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்று, அவங்களுடைய ஓட்டு வங்கிகளும் நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் நான் தொடக்கத்தையே சொன்னதுதான். இந்த சனாதன சக்தியை வீழ்த்துவதற்கு எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட எங்களுக்கு குறைவாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை விழுத்தணும். ஆமா ஆமா, அப்படி நம்மளுக்கு விழுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு ஆள் பலம் தேவையே தவிர நம்ம வீப்பு பேசின்னு இருக்கக்கூடாது. அப்படி வீப்பு பேசினா கூட்டணிக்குள்ள ஒருத்தர் வரமாட்டாங்க. அவங்க நம்ம நினைக்கிற இலக்குக்கு போய் நம்ம அடைய முடியாது. விழுத்தணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த தேர்தல் விழுத்தே ஆகணும். இந்த மாதிரி நம்ம வந்து சாய்ஞ்சிட்டோம்னா, சரிவை சந்திச்சிட்டோம்னா இனிமேல் இந்த தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. இவ்வளவு கூட்டணியோட திமுக வந்து அப்படியே டிராவல் பண்ணுது. கப்பல் ரொம்ப வெயிட்டா இருக்குது, எங்கேயாவது தடம் புரணுமோ விழுந்துருமோ அப்படின்ட்டு மக்கள் விமர்சனம். அதாவது மாலுமி வந்து சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய வெயிட்டை ஏற்றி கொண்டு போனாலும் அதை சரியாக வழிநடத்த முடியும். அதுக்கான ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற அன்பு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. இப்போ விசிகால கூட தமிழ்நாடு முழுவதும் வந்து பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, திருமாயா கொடுத்திருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கூட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி. எப்பேற்பட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு? இதுல என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சில குளறுபடிகளும் இருக்குதாமே இதுல. சோ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இது ஏதாவது ஒரு தொய்வை கொடுக்குமோ, ஏதாவது பின்னடைவை கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கின்ற தோழர்கள், அன்பிற்கினியவர்கள், எளியவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது 35 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. இது போனால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்றது எங்க தலைவர் எந்த இடத்தையும் தொடக்கத்திலே காட்டியது கிடையாது. அதனால வந்து கொள்கையை நாங்கள் முழுமையா உள்வாங்கி இருக்கிறோம். பல்வேறு அரசியலை வந்து நாங்கள் நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படிய வாழ்தல் வீரம் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லி கொடுத்துக்கிறார். அப்போ வந்து எங்களுக்கு வந்து பொறுப்பை விட மக்கள் பொறுப்பு முக்கியமானது. இந்த கட்சியில ஒரு பொறுப்பு 5 ஆண்டுகள் இருக்கும், 3 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் மக்கள் பொறுப்பு என்பது நிரந்தரமானது. அந்த மக்களை நேசிப்பது, மக்களை சிந்திப்பது எங்க தலைவர் வந்து அடிப்படையிலேயே எங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கிறார். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி, மற்றவங்க நினைக்கிற மாதிரி குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி நடக்குமானால் அவர்கள் இடையிலே வந்து போனவர்களா, இடை சர்க்கிளுக்குள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால வந்து அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. அப்படி ஒரு இதுவே செய்தியே கிடையாது. இப்போ எனக்கு நீங்க கேட்டீங்க பொறுப்பு வருமானு சொல்லிட்டு, பொறுப்பு வந்தாலும் வரவிட்டாலும் என்னை பொறுப்பாளனாக மாத்தி இருக்கிறார் எங்க தலைவர். நான் பொறுப்போடு இருப்பேன். விஜயோட போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, டெல்லிக்கு போறாரு வராரு, மறுபடியும் போறாரு, கூப்பிடுறாங்க, போறாரு வராரு. நேத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கையை அசைச்சுக்கிட்டு வராரு. என்ன அங்க நடந்திருக்கு? ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஏதோ நடந்திருக்கோ கொண்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன விஷயம்ன்றது தெரியல. அதாவது விஜய் வந்து முதல் முறையாக தில்லிக்கு போய் சிபிஐ அலுவலகம் போகிற போது எப்படி போனார், 2வது முறை எப்படி போனார், 3வது முறை எப்படி வந்தார், அதுதான் இங்க வந்து நம்ம கேள்வி. அவரை வந்து இன்றைக்கு கட்சியை உருவாக்க சொன்னதே பாஜக தான் அப்படின்றதுல நம்மளுக்கு யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காரு. எப்படின்னு கேட்டா, அண்ணா ஹசாரே வந்து உண்ணாநிலை போராட்டத்தை தில்லியில் இருக்கும்போது நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம், சிவப்பு பணத்தை வாரி வந்து கொட்டுவோம், மஞ்சள் பணத்தை இறைப்போம் எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப அந்த அண்ணா ஹசாரே உண்ணாநிலை போராட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை பங்கேற்ற அத்தனை பேரும் RSS கைகுலிகளாக இருந்தார்கள், நம்ம கண்முன்னே இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் அந்த அண்ணா ஹசாரே உடைய உண்ணாவிரதத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு பாஜக தான் இருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப விஜய் அங்க போனார். அங்கதான் அவருக்கு அரசியலையே உருவாகிற நிலையை அங்கதான் கற்றுத்தராங்க. அங்கிருந்தா வரார், அரசியல் பார்வைக்கு வரார். அதன் பிறகுதான் இப்போ மெல்ல 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 பாஜகவுடைய ஒரு பிடிபி தான் வர விஜய். இது எல்லாமே அவங்களோட ஐடியாலஜில நடக்குது. அப்புறம் நீங்க ஒரு நெய்வேலில ஒரு திரைப்படம், அது படப்பிடிப்புல போயிட்டு அவரை வந்து நெய்வேலில கைது பண்ணி வண்டியில ஏத்தி, சரி அவருடைய கார்ல வரனா கூட விடல, அதே வண்டியில ஏத்திட்டு வராங்க. அத நடுவுல வரும்போதே என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் யாரு கைது பண்ணி கூட்டு வந்தாரோ இன்னைக்கு அவரே அவர் கட்சியில் இருக்கிறார். அவரே அவர் கட்சியில் இருக்கிறார். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பூதகரமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியும். பாஜகவோடு அவர் நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது எப்படி பேசுவதை போல அவர் வெற்றி பெற்றாலும் கூட உடனே போயிட்டு பாஜக தான் சேரும். இப்போ ஒரு சுயேட்சி நிக்கிறான்னு வச்சுங்களேன், ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துக்குவான்.
நிற்கும் போது சுயேட்சை நிற்பான், நம்மளுக்கு அப்புறம் பட்டம் நம்ம சாத்துவான். இவன் சுயேட்சை வந்துக்கிறான், நம்ம ஓட்டு போடலாம், நம்ம பரவாயில்ல, நம்ம தம்பி நம்ம தெரிஞ்சு வந்தாலும் வீரியமா பேசலாம், அவன் காரியமா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா நம்மள காரியமே வச்சுட்டு போயிடுவான். அது மாதிரி விஜயும் நாளைக்கு ஒருவேளை வெற்றி பெற்றாலும் இங்கிருந்து ஜம்ப் ஆகி அங்க போயிட்டு அதிமுக பக்கம் போயிடுவாரு. அதிமுக நேரா பிஜேபி போயிடுவாரு. ஆதவர்ஜனா யாருங்க? ஆதவர்ஜனா பிஜேபி, ஆதவர்னா RSS. பிஜேபி பட்டறை படிச்சவரு தான். அங்கிருந்து திமுக கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தார், பொறுப்புலாம் கிடையாது, வேலை செஞ்சிருந்தார். அந்த வேலையில அவருக்கு என்ன கேட்கிறாரு, திமுக வந்தால் லாட்டரி டிக்கெட் விற்பதற்கு தடை இல்லாமல் நீங்கள் விட வேண்டும் என்று சொல்றாரு. அது முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த முறையில வெளியே போறாரு. வெளியே போயிட்டு சில இடங்கள்ல போறாரு, அங்கிருந்து ஜம்ப் ஆகி அங்க போறாரு. இப்போ அவரை வழி நடத்தி பிஜேபி சேர்ப்பதற்கு ஆதவர்ஜனா சரியாக தயாராக இருக்கிறார். பிஜேபியுடைய பின்புலம் இல்லாமல் ஆதவர்ஜனா இது போன்ற ஒருமையிலே முதலமைச்சர் பேசவே முடியாது. அப்படி பேசுகிறார். அப்படி என்றால் என்ன? எவ்வளவு உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவியா? சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இதுவரையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அப்படி யாராவது, பழம்பெரும் தலைவர்கள் யாராவது அப்படி இதுவரையில் பேசி இருக்கிறாங்களா? கண்டிப்பா அப்படி ஒரு பேச்சு இங்க இருக்கா? அப்படின்னா யாருடைய சூழ்ச்சி வரையில் விழுந்து கிடந்து நீங்க யாரை பேசுறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கொச்சைப்படுத்துறீங்களா? எவ்வளவு திமிர் இருக்கு உங்களுக்கு? இதையெல்லாம் பாடம் புகட்ட நேரம் குறித்தாச்சு. அந்த களத்தில் அவருக்கு சரியான பதிலடி கொடுப்போம். ஆதவர்ஜனா இப்ப ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி இருக்கிறார்களா? திமுகவின் அந்த ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் ரஜினி. திமுகவுக்கு பயந்துதான் அவர் அரசியலை விட்டு விலகி இருக்கிறார். இப்படி நிறைய பேர் அரசியல் விட்டு விலக வச்சிருக்கிறாங்க திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இத்தனை கட்சிக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்காது. விஜய் கட்சி உருவாயிருக்காது, விஜயகாந்த் கட்சி தொடங்கி இருக்க முடியாது, பாக்கியராஜ் கட்சி தொடங்கி இருக்க முடியாது, ராஜேந்திர கட்சி தொடங்கி இருக்க முடியாது. இப்படி பலதரப்பு சரத்குமார் கட்சி தொடங்கி முடியாது, கார்த்திக் கட்சி தொடங்கி இருக்க முடியாது. இப்ப இவ்வளவு பேர்லாம் கட்சி தொடங்கி இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து நின்னதால் நிக்கிறாங்களாம். ரஜினிகாந்த் அவங்களுக்கு இசைந்து போனதால விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவர்கள் கலைஞர் மீது எப்படி பாராட்டு பெற்றிருக்கிறார், அன்பை பெற்றிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதே போல கலைஞர் அவர்கள் ரஜினி மீது எவ்வளவு பெரிய நட்பை பாசத்தையும் பாராட்டி இருக்கிறார் என்பது அது ஒரு வகை. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, நீங்க ஆதவர்ஜனா யார் ஃபெமிலியரான ஃபிகரோ அந்த ஃபிகரை சொல்லிட்டு அந்த ஹெட்லைன்ஸ் நியூஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு அப்படி ஹெட்லைன்ஸுக்கு கொடுக்கறது. அதுவும் இந்த ஊடகங்கள் அவர் ரொம்ப பெரிய தலைவர், பழப்பொருள் தலைவர் போல அவருக்கு ரோல்ல நியூஸ் போறதும் பிரேக்கிங் நியூஸ் போறதும் ரொம்ப ரொம்ப மோசமாக பத்திரிகை. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களே, பேசக்கூடிய பொறுப்புல இருக்கிறாங்களே அப்படின்னும் போது அது கண்டிப்பா ஒரு தலைப்பு செய்தி ஆகுது. ரஜினி சார் அரசியலுக்கு மிரட்டிட்டாங்கன்னா ரஜினி சார் மிரண்டு போறவரா? எங்க அவ்வளவு பெரிய தலை, அவ்வளவு பெரிய ஆளு, சூப்பர் ஸ்டார். அவருடைய தைரியத்தை ஒண்ணு பாருங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே அந்த மேடையில் வைத்துக் கொண்டே விமர்சனம் செய்தவர் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவரோட ரசிகர்கள் சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் அவரோட பழகி இருக்கிறேன், அதனால சொல்றேன். அதே ஜெயலலிதா அம்மையார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ண போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணாங்க. ரஜினி சார் வரும்போது வண்டி நிறுத்துறாங்க, ரொம்ப நேரம் நின்று பார்த்தாரு, இறங்கி நடந்து போறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவருக்கும் சிஎம் போகிறதுக்கு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியவர், ரஜினி சார் போறதுக்கு நெரிசல் ஆகி போயிடுச்சு. அப்படி ஒரு பாடம் கற்பித்தவர். அந்த அம்மாவுக்கு பயத்துக்கு அந்த போயஸ் கார்டை விட்டு ஓட போயெல்லாம் இல்லை, அவர் ஓடி போயெல்லாம் இல்லை, அதே இடத்துல தான் இருந்தார். சரிங்களா? அதே இடத்துல இருந்தார். அவர் போய் பயந்துருவாரா? அவர் பயமுறுத்த முடியுமா? அவருக்கு இந்த அரசியலில் அவருடைய உடல் ஒத்துழைப்பு தராதுன்றது மருத்துவர் சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய நண்பர்களாக திரைத்துறையில் இருக்கிற அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி இவங்களெல்லாம் சொல்லி அரசியல் நமக்கு வேண்டாம், அவங்க அங்க ஒருமையில பேசக்கூடிய வார்த்தைகளை தாங்கி கொள்ள முடியாது, நீங்க ஒரு மென்மையான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், அதெல்லாம் போய் வசைப்பாடெல்லாம் நீங்க தாங்கி கொள்ள முடியாது, அது ஒரு அரசியல் தேவையில்லை, நான் அரசியலில் வந்துட்டேன், நான் அதை அனுபவிச்சுட்டு சிரஞ்சீவி சொல்லியிருக்கிறாரு. நான் இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிறேன், எனக்கு அரசியலே வர பிடிக்கல, ஏன்னா குடும்பத்தை எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் அவர் ஆய்வு பண்ணி பாக்குறாரு. அதுல நமக்கு சரி, நம்ம 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், வயதாகி போச்சு, நமக்கு பின்பலம் தேவைப்படுது, இதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்றது ஒரு கால்குலேஷன்ல வராரு. சரியா? அப்போ அது அவருக்கு சரின்னு படுது, அதுல இருந்து அப்படி போறாருன்றது நான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். சோ RSSம் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில பயந்து விலகினாருன்ற ஒரு தகவலும் இருக்கு. அதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ரஜினி சார் அவருடைய இல்லத்துல பிரதமரே வந்திருக்கிறாரு, அத்வானி வந்திருக்கிறாரு, நிறைய பிஜேபி சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் படையெடுத்து இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் உட்பட பொன் ராதாகிருஷ்ணன், சபதேச சவுந்தரராஜன், இப்படி
எல்லாருமே படையெடுத்து போய் அவரை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க, நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க. அப்போவும் தான் அவர் நினைச்சிருப்பார் போல இருக்கு, இது மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இவங்களுக்கும் சூட் ஆகாது, நாம் இவங்களோடு சேர்ந்தா நம்மளுடைய பலமே வந்து வாங்கி வச்சிருக்கிற நல்ல பேரும் வீணாகி போயிடும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலயத்துக்குள்ள அவர் விழாமல் இருப்பது தான் இன்றைக்கு அவர் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். நாட்டு மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடியவர், நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல கருத்தியல், பல்வேறு தரவுகளை கையில் வைத்திருப்பவர். 3 மணி நேரம் 3 நாட்கள் கூட அவர் விடாமல் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவ்வளவு புள்ளி விவரங்களை கையில் வைத்திருப்பவர். அவருடைய பேச்சு எல்லாமே நம்மளை வந்து ஒரு நிமிடத்துல ஒரு 2-3 வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மனிதர். அதாவது அப்பேற்பட்ட ஒரு பண்புமிக்கவர், சூப்பர் ஸ்டார், ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள போக கூடாது ஒரு முடிவோட இருந்தவர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் ஈஸியா உள்ள போயிட்டாரு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள. அதுதான் சொல்றேன், அதுதான் வந்து ஒரு கொள்கை சார்ந்த சிந்தனை எப்போதும் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த கொள்கை இல்லாம இருந்தா உதிரிகளாக கொள்கை இல்லாம இருக்கிறாருன்றீங்களா? அதுல சந்தேகமே இல்லைங்களே. அந்த கொள்கை இல்லை, எந்த கொள்கையுமே, எந்த கொள்கையும் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. 4 பேனர்ல 4 படத்தை வச்சுட்டா கொள்கைவாதியாங்க? ஒரு 4 படத்தை வச்சுட்டாருன்னா அவர் ஒரு கொள்கைவாதியா மாறிடுவாரா? கொள்கை இல்லாமல் அரசியல் எப்படி செய்ய முடியல? சொல்லலையே நீங்க சொல்றேன் நான். நீங்க அதான் நான் சொல்றேன், நீங்க சொல்லலேன்னு தான் நான் சொல்றேன். சொல்லி தான் நான் ஏன் சொல்ல போறேன்? சொல்லலையே நீங்க. இதுவே இப்ப வரைக்கும் சொல்ல, தேர்தலே வந்துருச்சு, இன்னும் நீங்க வட்ட செயலாளர் போடல, கட்ட செயலாளர் போடல, எந்த செயலாளரும் போடல, தேர்தலுக்கு வந்துட்டீங்க. இப்போ எந்த பொறுப்பாலும் போல நீங்க ஒரு மாவட்ட செயலர் அறிவிச்சு முழுக்க உங்களுடைய பொறுப்பாளர் பட்டியல் முழுசா முடிஞ்சிருச்சா? இப்ப என்னோட கேள்வி அதுதான், இவ்வளவு வந்து வேலைகள் இருக்கும்போது சிஎம் நாட்களுக்கு எப்படி ஆசைப்படலாம்? அதான் மக்களை முட்டாள நினைக்கிறாரு. அப்ப ஒரு திரையில இருக்கிறோம், இவ்வளவு பார்த்த வேண்டியது பெண்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பெண்கள் பேசுவாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. மருந்துல சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துருவேன், எங்க வீட்டுக்காரோட இவர்தான் எனக்கு மாமா, விஜய் மாமா தான் பிடிக்கும், ஏன்னா அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியோட இருப்பேன், ஏன்னா குப்பை பொறுக்கிற கூட 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்க அண்ணன் விஜய் 10 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் அமைப்பு வந்து கண்டிக்கணும். இதெல்லாம் கண்டிக்கத்தே கிடையாது. மாதர் சங்கம், அதான் மாதர் சங்கம், பெண்கள் அமைப்பு இதெல்லாம் கண்டிக்காது. அதெல்லாம் ஒரு பாட்டு எதுட்டான்னா சிம்பு போல, அப்போ வந்து அவங்க வீட்டுல போய் ஒட்டுக்கட்டை தடிப்பேன், அதை தூக்கி போய் உடைப்பேன் இப்படின்னு சொல்றது. ஆனா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பெண் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டால் அது வந்து இந்த சமுதாயத்துல பெருசா பார்க்கப்படுறது இல்லை. அது வந்து அவங்களுடைய சுதந்திரம், அது ஃபேஷன், அந்த அடிப்படையில வந்துடுது. ஒரு ஆண் அதை பற்றி பேசும்போது, விமர்சனம் பண்ணும்போது அதுதானே அந்த இடத்துல தானே பிரச்சனையா வருது. இப்ப விஜயோட விஷயமும் அப்படியே தானே போயிட்டு இருக்கு. பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள். பெண்மையை வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்தி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பதிவு செய்யறாங்க. ரொம்ப பார்க்கத்தக்க முடியாம, சகிக்கத்தக்க இல்லாம இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற பெண்கள் வந்து இந்த நாட்டினுடைய கண்களேன்றான். இந்த நாட்டுக்கே பெண்கள் தான். ஆணுன்னு சொல்லி யாருமே, ஒரு கவிஞர் கூட கவிதை எதுனா பெண்ணை பத்தி தான் எழுதணும், ஒரு பாடல் எதுனா கூட அந்த பெண்ணை நினைச்சுதான் பாடல் எழுதணும். அந்த படைப்புக்கே வந்து படைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். பெண்கள் சாமி தான் நம்ம ஊர்ல அதிகம், சாமியே கிடையாது. சரி, மாரியம்மா, முத்தாலம்மா, செல்லியம்மா, கன்னியம்மன், ஏகப்பட்ட சாமி. இதெல்லாம் இந்துத்துவாதில வர்றது கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய குல வழிபாடு. அம்மன் சாமி முழுக்க இந்துத்துவாதில வர்றதே கிடையாது. இந்துத்துவாக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம முண்டக மீன் சாப்பிடும், கருவாடு சாப்பிடும், ஆட்டுக்கறி சாப்பிடும், எல்லா கறியும் சாப்பிடும். இந்துத்துவ கடவுளுக்கு தான் பாசை புரியும், நம்ம சாமிகளுக்கு பாசை நல்லா புரியும். உடுக்குப்பம்பா அது இது அட்டிச்சு தும்சம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற 2 ஆய ஆடி அதெல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணோம். அதனால வந்து பெண்களை வந்து நம்ம வந்து ஒரு கடவுளாவே பார்க்க வேண்டியதா பெண்கள். எல்லா பெண்களும், அக்கா, தங்கைகள், அம்மா, அத்தனை பேருமே நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குது. தயவு செய்து இந்த ஊடகங்களில் பார்த்துக்கிற பெண்கள் உங்களுடைய கருத்திலே மக்களுக்கு சொல்லுங்க. உங்களோட இருக்கிற கருத்து எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருக்கும், அதை சொல்லுங்க. உங்களுடைய உடல்ல இருக்கிறத வந்து நீங்களாம் வந்து அதை விலகி காட்டுறதுனால வந்து எல்லாம் விலகி போயிடாது, சரிங்களா? அதனால தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்னோட கேள்வி அடுத்தபடியே என்னன்னா, தன்னுடைய ரசிகர்கள் தன் மீது இருக்கக்கூடிய அன்பால் இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க போது ஒரு தலைவன் அவர் இடத்துல இருந்து அவர் பொறுப்பு என்ன? அப்ப இவங்களெல்லாம் வந்து வழி நடத்தணும். சரினா சரி, தவறுனா தவறு சுட்டி காட்டணும் இல்லையா? எந்த இடத்துல இவர் யாருக்குமே வந்து ஒரு உதாரணமாகவும் நடந்துக்கல, அவங்கள வழி நடத்தக்கூடிய தலைவனாகவும் நடந்துக்கல, ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சகோதரனாகவும் நடந்துக்கல. அப்படின்னும் போது ஆணை இல்லாததான் அகைப்பில வரும், இல்லைன்னா வர. எல்லாரும் கவிஞர் இருக்கிறாங்களா? இல்ல. எல்லாரும் திரைக்கதை எழுதுறாங்களா? இல்ல. எல்லாரும் மேடை பேச்சாளர் இருக்கிறாங்களா? எல்லாரும் படைப்பு ஒண்ணு தானே. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்துறாங்க. அதுவும் இருக்கணும். அது பணம் மட்டுமே இருக்கு, என்கிட்ட நான் எத்தனை கோடி ரூபாய் விட்டு வந்துக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு உச்சத்துல இருக்கிறமான்னு சொன்னா அதுவே ஆணவ பேச்சு. நீ வந்து பணம் வச்சுக்கிட்டு நான் வரேன், அப்போ வந்து நீ வந்து முதலீடு செஞ்சுட்டு வரீங்களா? ஷேர் மார்க்கெட் அவங்க கட்சி அம்பானி அதானே நீங்க?
இல்ல அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக வரனே விட்டுட்டுனா வரலாம். நான் வந்து படத்துக்கு போனா 250 கோடி ரூபாய் நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சு பண்ண வச்சிருக்கிறேன், கேஷ் ரெடி, அதை நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ண போறேன், உங்களாண்ட போட்டு எடுத்துக்குவேன். உங்களாண்ட போட்டுட்டு இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி வந்து ஒரு கட்சியை வந்து நடத்தணும் திட்டமிடல் இருக்கு. இதுல மக்கள் வந்து பலிகரம் ஆயிடக்கூடாதுன்றதான் எங்கள் கருத்தா இருக்கு. விஜயுடைய ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாட்டார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? விஜயோட ரசிகர்கள் ஓட்டாக மாட்டார்கள் நான் சொல்ல வர மாட்டேன். கண்டிப்பாக செல்லாத ஓட்டா மாறும். ஏன்னா வந்து ஓட்டு போடுறதுல வீணா போகும். என்னோட இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது கூட இப்படிதான விமர்சனம் வந்திருக்கு, வெறும் ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு திரைத்துறையில இருந்து வந்திருக்கிறாருன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள் அவருடைய தலையெழுத்தையே மாத்தினாங்க இல்லையா? எம்ஜிஆரோட விஜய் வந்து ஒரு துளி கூட நீங்க ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டா அவரு திராவிட அரசியல் மேடைகளில் முழங்கியவர் எம்ஜிஆர். அவர் வேட்டி கட்டிக்கிட்டு கரை வேட்டி கட்டி சினிமாவில் நடிச்சவர், அண்ணாவுடைய பழகியவர், கலைஞரோடு பழகியவர், பெரியாரை பார்த்தவர், அந்த திராவிட அரசியலை வந்து பேசியவர். எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து அவருடைய கருத்து எல்லாம் கேட்டு கேட்டு வந்து அந்த அடித்தளத்தை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு அதிலிருந்து வந்தவர்னு அவர் சொல்லியிருக்கிறார். தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவர் வந்து மேடையிலே முழங்கி இருக்கிறாரு. கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாருங்க, திமுகவோட பொருளாளராக இருந்திருக்கிறாரு. அடிப்படை ஒரு அரசியல்வாதி அவரு. அவரோட கம்பேர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றீங்க. எப்படி முடியும்? அவர் அரசியல்வாதி, ஒரு கட்சியில அரசியல் பொறுப்புல இருந்துக்கிறாரு. விஜய் எந்த கட்சியில பொறுப்புல இருந்துக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கும் நீங்க அதை அப்படி பார்க்கவே முடியாது. எம்ஜிஆர் உடைய பாடல், தத்துவ பாடல்கள் எல்லாம் பாருங்க. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் எடுத்துக்கொண்டு வேலையில ஒரு பாட்டு போற உதய சூரியனுக்கு சின்னத்தையே வந்து கேட்டிருப்பாரு. அப்படியே பாடல்கள் மூலியமாக மக்கள் மத்தியில பேசி இருக்கிறார், ரசிகரம் பண்ணி இருக்கிறார். மக்களை வந்து எளிதாய் போய் சந்திப்பது வந்து திரைதான். கண்டிப்பா அது வந்து மீடியா தான். அதை வந்து நம்ம இங்க பேசிங்கிறது வந்து நம்ம இங்க பேசுகிறோம், ஆனா இது உலகம் முழுக்க பாக்குறாங்க. கண்டிப்பா நம்மள வந்து உலகம் முழுக்க நம்ம போய் சென்று அடைகிறோம். நம்ம கருத்து போய் அங்க சேருது. நம்ம தமிழர்கள் அங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து நமக்கு போன் பண்ணுவாங்க, தோழர் உங்களை பார்த்தேன், நல்லா மேடம் கேள்வி கேட்டாங்க, நீ போய் சொல்லுங்க. இப்போ அவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு இது, அந்த இடத்துல நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நமக்கு. அப்ப தேவை இருக்கு. மக்களை வந்து அவர் அப்படி மக்களை வந்து நீங்க அப்படி சந்திச்சுக்கிறாரு, எப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா விஜய்க்கும் அவருக்கும் ஒப்பிட்டு பேசுவது மிக 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 தவறு. அந்த எந்த இடத்துல அவரோட ஒப்பிடவே கூடாது. விஜய் வேற சும்மா சும்மா ஒரு கட்சி தொடங்கி தலைவனா நிக்கணும்ன்றவர் போய் சும்மாட்டு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் சும்மான்னு சொல்லிட்டு அவர் சும்மாவே போயிட்டு வர்றாரு. அதனாலதான் அவர் சொல்லியிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். நான் தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். நானு அவர் சொல்லட்டுங்கன்றேன். நான் சொல்ல வேணாம் சொல்லலையே, சொல்லுங்கன்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, அவங்களுடைய பெண்கள் அவங்க கட்சியில ரசிகரா இருக்கிற பெண்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, நான் உனக்கு அண்ணன், நீ எப்படி மனைவியா வரும்னு பேசுறீங்க, அதை பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நீ எப்படி உன் புருஷனை பிடிக்காது, என்னதான் பிடிக்குன்னு சொல்றது தப்பு இல்லையாம்மா, உங்க செயற்குள்ள சொல்லுங்க. ஒரு துண்டை இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம அரசியல் கட்சியில இருக்கிறோம், மக்கள் நம்மளை பாக்குறாங்க, மக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் ஏதோ அத்தை சொல்லுங்கம்மா. ஏன் சொல்லல இப்போ எல்லாரும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா நான் எங்கம்மா போகணும்னு சொல்லுவேன். ஏற்கனவே நான் பொண்டாட்டி ஆகிறேன்னு சொல்லுவேன். அப்ப இப்ப பெண்கள் இப்படி எல்லாம் பேசுறது விஜய விரும்புறாரா? இல்ல அவரை தான் இவங்க விரும்புறாரு. அவரு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். ஆனா இவங்க விருப்பத்தை சொல்லிட்டாங்க, நாங்க உங்களை விரும்புறோம். மனைவி விடுறது தப்பு இல்லைன்னா நீங்க எத்தனை பொண்டாட்டி ஒன்றா வச்சுக்கலாம். நீங்க சங்கீதாவை விட்டுடலாம், சங்கீதத்தை விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம், நீங்க எங்களை வச்சுக்கலாம் அப்படின்ற. அப்போ ரசிகர்கள் மேல தப்பு இருக்கு மாதிரி இங்க தெரியல. நம்மளே கூட அதை நினைச்சிட்டு இருந்தோம். சரியா இல்லையோ அவரோட ரசிகர்கள், தலைவன் அப்படி டியூன் பண்ணி இருக்கிறதால தான் ரசிகர்கள் இப்படி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு பேசுறது நாகரிகமா இல்லை முதல்ல. ஏன்னா அவங்க பண்ற அருவறுப்பு செயல நாமளும் அது அருவறுப்பா பேசுறது அது நாகரிகமா இல்லை. அதனால அவங்களுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பாங்க. இந்த மாதிரி செயல் பாப்போம் மக்கள் எப்படிப்பட்ட பாடங்கள் கற்பிக்கிறார்கள். எந்த ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை பிஜேபி என்டிஏ கூட்டணியோட விஜய் சேர்ந்தார் என்றால் முதல் 2.5 வருடம் விஜய் முதலமைச்சராகவும் அடுத்த 2.5 வருடம் எடப்பாடியார் முதலமைச்சராகவும் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இதற்கு எடப்பாடியார் வந்து முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இப்படி வந்தால் சரியா இருக்குமா? டோட்டலி அரசியல் நிலையை மாறுது. வந்தால் இல்லை, வந்திருப்பது உண்மை. அவங்க ஒரு கலாச்சாரமே அதுதான். பாஜகவுடைய கலாச்சார புத்தியே அதுதான். நீங்க நம்ம சுத்தி இருக்கிற பிற மாநிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதே வேலையை செஞ்சிருக்கிறாங்க. பாஜகவுடைய சூழ்ச்சி வேலையே அதுதான். நம்ம பார்த்திருக்கிற பிற மாநிலங்களில் அவர்கள் இப்படித்தான் வந்து கூட்டணியை சேர்ப்பாங்க. அந்த கூட்டணியில வந்து யாரு கூட்டணிக்கு தலைமை வகித்து இருக்கிறாங்களோ அவங்க கட்சியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கி இது மழுங்கடிச்சு பெரும்பான்மை நீ இல்லை நீ சிறுபான்மை சொல்லிட்டு வேற ஒருத்தர் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ விஜய்
எடப்பாடி பழனிசாமி 2 ஆண்டுகள் நீங்க சொல்லியிருந்தீங்க. 2.5 ஆண்டுக்கு அவரை கட்டாயப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒப்புக்கொண்டாருன்னா அவர் டெட் பாடி தான், எடப்பாடியா இருக்க மாட்டார். விஜய் வந்து ஆல்ரெடி இது இப்படி பண்ணி உங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துருவியா, நீ கவலைப்படாம இருயான்னு சொல்லி அனுப்பிச்சு அமித்ஷா சொல்லியிருப்பார். அப்போ ரைட்டு, கால்குலேஷன் கரெக்டாக இருக்கு, நம்ம ஏன் போய் முட்டி மோதி பண்ணி கிடக்கணும், ரொம்ப ஈஸியாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணிடுவார். அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் பெரிய நாமத்தில் சுமந்துக்கினே இருப்பாங்க டெய்லி. இதோட முடிஞ்சுது சாம்ராஜ்யம். தமிழ்நாட்டுடைய மண் கலாச்சாரம் மொத்தமும் கூண்டோட பஸ்மம் ஆயிடும். என்டிஏ கூட்டணியோட விஜய் ஒருவேளை போனார் என்றால் திமுகவிற்கு வீழ்ச்சி நெருங்குமா? அப்படி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம வரும், இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது, கண்டிப்பா வரும். அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலையை அப்படியே தலைகீழா புரட்டி போடுறதுக்கு விஜய் நினைச்சா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கே. அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா அவர் என்டிக்கு போயிட்டா திமுகவிற்கு தான் கொஞ்சம் மாற்றம் வரும். அதிமுகவோடு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது தேமுதிக அண்ணன் விஜயகாந்த் தலைமையில் இருக்கிற தேமுதிக வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது அவரும் திரைமறைவிலிருந்து வந்தவர் தான், நடிகர் என்ற முத்திரையில் வந்தவர் தான். அப்போ வந்து அவரை வந்து எதிர்கட்சி தலைவராக்கி திமுகவை 3வது இடத்து தள்ளப்பட்டார். அப்போ இது அதே கால்குலேட் தான் இப்ப நான் அதை வச்சுதான் சொல்றேன். இப்ப இவர் வந்ததுனால ஆஹா இல்ல, அந்த மாதிரிதான் இங்க மக்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. யாரு நம்ம மக்கள் காலத்துல தினந்தோறும் நிக்கிறாங்க, நம்மளுக்கு போராடி இருக்கிறாங்க, வாதாடி இருக்கிறாங்க. இது மக்களை பத்தி தினந்தோறும் மக்கள் காலத்துல பேசுறது யாருன்னா, நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நீங்க மாசத்துல 3 போராட்டம் நடத்தும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து 1990 2026 வந்துருச்சு. இன்னி வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் நாங்க இருக்கிறோம். ஆனா 35 ஆண்டு கால கட்சி நாங்க வழி நடத்தின்னு மக்களை பத்தி பேசின்னு இருக்கிறோம். நீங்க வந்து எங்களை வந்து அந்நியப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் தவிர அரவணைப்பதற்கு ஒரு நாளும் முயற்சி செய்ய மாட்டாங்க. உங்கள் மூளையில் மழங்கி கிடக்கும் அந்த சாதிய சிந்தனை வந்து நாங்கள் எந்த கருத்திலே பேசினாலும் அதை முடக்க நினைப்பது திட்டமிடலா இருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நான் தான் முதலமைச்சர்னா அதை உடனே தூக்கி வாரி கொண்டாடுகிறேன்னு நினைக்கிற மனநிலை இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பாதாளத்துல இருக்குன்னு பாருங்க. இல்ல மக்களுக்காக நாங்க தான் கூக்குரல் கொடுக்குறோம்ட்டு அப்படின்னு நீங்க தானே வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒத்துழைக்க யாரும் இல்லாம இருக்கிறாங்க. ஒத்துழைக்கல, யாரு பேசுறான்ற ஒண்ணு இங்க ஒரு பார்வை இருக்கு. நீ என்னதான் பேசினாலும் நீ யாரு? புரட்சியர் அம்பேத்கருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த ஒரு மேதை. அவருடைய சிலையை கருகலா நின்று இருக்கிறாரு. அவர் சுத்தே 100 ஆண்டுகளுக்கு ஆகிப்படுது. அவரு சிலை போய் உடைக்கிறார். என்னன்னு உடைக்கிறீங்க? நீதான் எழுதின சட்டம், நீதான் எழுதின சட்டம். அதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமூகத்துக்கு வந்து படிப்பு இலவசம் கொடுத்துட்டா, அதை இலவசம் கூட, வேலை வாய்ப்பு இப்படி அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நீங்க கோட்டாவில் வரீங்க, எங்களை மட்டும் கோட்டான்றீங்க. நீங்க என்ன லோட்டாவில் இருக்கிறீங்க? நீங்களே தான் கோட்டாவில் இருக்கிறீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக யாரும் நிக்க கூடாது, யாரும் போராடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லையா? யார் நாங்கெல்லாம் என்னமோ மனு போட்டு பிறந்தோம் அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து இந்த கம்யூனிட்டியில பிறக்கணுங்க, அந்த கம்யூனிட்டியில பிறக்கணுங்க அப்படின்னு எல்லாரும் மனு போட்டு எழுதி இப்போ வந்த மாதிரி தாய் வயிற்றுலேருந்து நான் வந்து இந்த மனு வந்து நீங்கள் கொடுத்துட்டு நாங்கள் இங்கே தான் போகிறப்போம், இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி வந்த மாதிரி இல்லையே. அப்படி ஒரு பைத்திய மாதிரி பேசுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஈஸ்வரன் கூட பேசியிருக்கிறாரு, ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாதான். அது வந்து இது மாதிரி 2 விஷயங்களுக்கு சம்பந்தமானது. அந்த பெற்றோரும் இந்த பெற்றோரும்ன்றாரு. ஆணவ கொலை எப்படி ஆணவ கொலையா வருது? முதல்ல ஒரு கல்லூரியில படிக்கிற சகா தோழனுக்கும் தோழிக்கும் காதல் வருது. அவங்க 2 பேரும் காதல் செய்ய, நீ இந்த சாதி பையனை வந்து காதலிச்சியான்னு அண்ணன் கொலை பண்றான், அது ஆணவ கொலைன்னு சொல்லாம வேற எந்த கொலைன்னு சொல்லுவாங்க? ஈஸ்வரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து அதை ஆதரிச்சா நீ சாதி புத்தி உள்ளவனா இல்லையா? நீ வந்து தேர்தல் காலத்துக்கு வர இங்க இருந்து சிங்கப்பூர் மலேசியா போய் அங்க சாதி கலவரத்தை தூண்டி விட்டு வர. அப்போ உனக்கெல்லாம் என்ன அடிப்படை புரிதல் இருக்கு? அடிப்படை புரிதல் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஈஸ்வரன் பார்த்து கேட்போம் நம்ம. எப்படி அவ்வளவு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நீ அப்படி பேசுறேன்னா உன்னுடைய புத்தி என்னவா இருக்கு? முதல்ல நான் வந்து கட்சியா பேசல, மனுஷனா பேசுறேன். சரி, நீ மனுஷனா பேசுங்க. நான் மனித தன்மையோட பேசுறேன், நான் கட்சி சார்ந்தே பேசல. ஜாதி என்பது அந்த மனித தன்மையை இழக்க வைக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியல் பேசுறாங்க. இந்த மாதிரி பேசினா ஒரு படிச்சவங்க நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாம், அறிவு வேண்டாம், எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்ப நீங்க இந்த மாதிரி பேசுறதே வந்து ஆதிக்க மனநிலை. அதுவே வந்து சனாதன சிந்தனை. அது நம்ம என்ன செய்வாங்க, யார் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பின்புலம் என்ன, நம்மளுக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்குன்ற திமிரில் பேசுறது தான். அதெல்லாம் பணம் தான் ஒருத்தரை வந்து மேலையும் கீழையும் பார்க்க வைக்கிறத தவிர அவன் அந்த உயரத்திலேயோ கை காலிலேயோ வந்து எக்ஸ்ட்ராலாம் இல்லை. உங்களுக்குலாம்
எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லுங்க, நாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்னதான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் வந்து அடிப்படை புரிதல் இல்லாத பேசுறது, ஆணவத்தில் பேசுற அந்த நீங்க உங்களுடைய சுயசாதியை வந்து கட்டமைத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கான பேசுற பேச்சு. ஏன்னா தேர்தல் வந்துச்சு இப்போ, நீங்க சாதி ஓட்டியை தவிர்த்து உங்களுக்கு சரி, நான் ஈஸ்வரன் நேரடியாக கேட்கிறேன், நீங்க சாதி ஒழிப்பு கொள்கை என்னன்னு சொல்ற வரைங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இங்க சாதி உடைபடும்னு சொல்லி ஈஸ்வரன் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மாறுவதற்கு என்ன கூறுகள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூறுலாம் தெரியாத கூறுகட்ட முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. வன்மையா கண்டிக்கிறேன் ஈஸ்வரன் நான் இதெல்லாம் இந்த போக்கலாம். அதனால சாதி புத்தியோடு இருந்தா எப்படிங்க சாதனை படைக்க முடியும்? நீங்க அருவருப்பா இருக்கிற ஒரு மனிதன் மலம் கழிப்பதை திருப்பி பார்க்க மாட்டான். ஆனா நீங்க அந்த மலத்திலேயே கையை வச்சு எங்க படத்தை மேல அடிக்கணும்னு அல்றீங்க பத்தியா, அது அந்த நரகளை கூட நீங்க அல்றீங்க பாருங்க, எவ்வளவு வன்பு இருக்கு உங்களுக்கு. நரகளை யாராவது அள்ளுவாங்களா? அதான் எங்க தலைவர் சொல்ல, இன்றைக்கு என் மீது கல்லை எறிந்தவன் நாளை என் மீது பூக்களை வீசுவான். ஓடுற தண்ணில கல் எறிந்தா தண்ணி நின்றா போகுது, ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அரசியல் காலத்துல. சரி சரி, நாங்க மக்களை சந்திப்போம், மக்களுக்கான எங்க பக்கம் இருப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த மக்களை நாங்களும் மாற்றுவோம், மக்களை சிந்திக்க வைப்போம். அதுதான் எங்க வேலை. நல்ல ஒரு தகவல். மாற்றுவோம், சிந்திக்க வைப்போம். மாற்றம்ன்றது ரொம்ப தேவை. மாற்றம் வந்துட்டாலே கண்டிப்பா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல தெளிவான கருத்தோட நிகழ்ச்சிகள் கலந்துட்டு சிறப்பிச்சு கொடுத்தீங்க ஸ்ரீகாந்த். நன்றி நன்றி நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை